வழங்கி துப்புரவு தொழிலாளிகள் நம்ம எல்லா ஊர்லயுமே இருக்கக்கூடிய ஒரு கடவுள், அதாவது சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வங்கள்னே சொல்லலாம். சோ அப்படி அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் ஒரு இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எந்த இடம் பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில தாங்க. இதுக்காக 186 கோடியே 94 லட்சம் திட்ட மதிப்பீடுக்கு ஒதுக்கி இருக்காங்க அமௌண்ட் ஆனது. சோ அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல 3 வேளை உணவானது இலவசமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை சொல்லி இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மார்பக புற்றுநோயா இருக்கட்டும் இல்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோயா இருக்கட்டும் ஈஸியா அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ அதை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக மத்திய அரசா இருக்கட்டும் இல்ல மாநில அரசா இருக்கட்டும் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா வளரிளம் பெண்கள் சொல்லுவாங்க, இந்த வளர்ந்து வரக்கூடிய பெண்களுக்கு இலவசமாக இந்த கருப்பை வாய் தடுப்பூசி ஒரு ஸ்டேட்ல இலவசமா வழங்குறாங்க. இது எந்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழகம் தாங்க. வளரிளம் பெண்களுக்கு இலவசமாக கருப்பை வாய் தடுப்பூசி, அந்த புற்றுநோய் தடுப்பூசி கொடுக்கறாங்க. இது எடுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கேன்சர் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்கு. இந்தியாவின் 53வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளவர் யார்? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் சூரியகாந்த் அப்படிங்கிறவங்க தான் 53வது தலைமை நீதிபதியாக பங்கேற்க உள்ளாங்க. அப்ப 52வதா இருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா PR கவாய் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பதவி காலம் இந்த நவம்பர் 24ஓட முடிவடைய போகுது. சோ அதற்கு அடுத்தபடியாக உள்ளவர், அதாவது சீனியாரிட்டியில இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சூரியகாந்த் அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. இவங்க 53வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதியா ரீசனா பொறுப்பேற்க உள்ளார். இவங்களோட பதவி காலம் பாத்தீங்கன்னா 2027 பிப்ரவரி மாதம் வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி